மாயாமணிவரும் வந்து செத்தி குடிதரும் செவடி கோமலமே குற்றை வாசனை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதை படைத்த குடிதரும் நெய்யவன் துணியினால் ஒரு குருகவே எல்லாங்கள் அனைவருடைய குருகளால் ஆடுகளுடைய குருகர்களோடு இதனால் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான வகையிலே மாயவன் தங்கினி வரவர வல்லினி மணிமந்திர காரியாக விளங்குகின்ற அங்காள பரமேஸ்வரி 51 சக்திவிட அலங்காரனுடைய திருவுருள் துணை கொண்டு மேடையில் வீட்டிருக்கின்ற நம்முடைய காமாத்தியாதின் அலங்காவல் நம்முடைய சுவாமி அங்கை பெற்றவருடைய கருணாநிதி அவர்களுக்கும் அதே போல நம்முடைய பண்பாளர் முன்னாள் அமைச்சர் எந்த இடத்திற்கு சென்றாலும் தனியார் இடத்திலே நிலைநாட்டுகின்றனர் எதை கேட்டாலும் கொடுக்கின்ற வல்லமை பொருந்தியவருடைய அன்பிற்கினிய சேவா வெளிச்சிமை அவர்களை எல்லாரும் ஜோதிடருக்கு ஒவ்வொரு பேருக்கும் நம்முடைய ஐயாவுக்கு யதார்த்த ஜோதிடர் எதையும் யதார்த்தமா பேசக்கூடியவர் இல்லைங்க. யதார்த்தம் இதுதான் இதுதான் அப்படின்னு பொய் பேசாதவர்கள். ஆனா கோஜியை பேசினா பொய் பேசணும், பொய்யே பேசாத எல்லாருக்கும் மனசுக்கு கூட சொன்னாங்க. நம்ம செல்வி ஐயா வரான்னு கேட்டேன். நான் ஒரு 2-3 வருஷமா ஒரு ஃபாலோ பண்றேன். சொல்றது எல்லாமே நடக்குதுப்பா, யாரு கேட்டு சொல்றான்னு தெரியும். கடைசியில் எதுன்னு கேட்டா இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா எங்கெல்லாம் குருமார்களுக்கு போய் கொடுத்துட்டார். ஆர்கிடெக்ட் போய் அந்த எம்பெருமான கொடுத்த மாதிரி இவர்கள் எல்லா குருமாரும் கொடுத்துறாங்க. கடைசியில குருமார்கள் சொன்ன மாதிரி ஒரு குரு கிடைத்த ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே கிடைத்த மாதிரி தான். அது மாதிரி அவர் கிடைத்தா இது எல்லாத்துக்கும் ஜோதிடர். அவர் நீங்க சொன்ன மாதிரி பேசினா போதும் எல்லாமே கூடியும். அதிர்ஷ்டபத்தையா சொன்ன மாதிரி இந்து சமுதாய பாதுகாவலர் சாமி பிள்ளார் ஒவ்வொரு நிச்சயம் ஒரு தொடங்கினாங்க. அந்த அதிர்ஷ்டபத்தையா பற்றி இந்து மக்கள் கட்சி தலைவர் நாதான் அப்படின்றார். எனக்கு அது மாதிரி வீரமும் விவேகம் கொண்டவர் நம்முடைய ஞானகுரு. அதே போல ஆதி அடங்காவலர் குருமார்கள் குருவே பெருமக்கள் ஆண்டோ பெருமக்கள் விவேகானந்தர் போய் அமெரிக்காவில் பேசினார். நானும் அவர் மாதிரி பேசுவது ரொம்ப நாள் குரு ஆசைப்பட்டாரு. அவர் ஒரே வார்த்தையை முடிக்கிறார். குரு எனக்கு அதை விட பெரிய வார்த்தை கொடுத்தார். அவரு சொன்னார் சிஸ்டர் பிரதர்ஸ் சொன்னார். எனக்கு குரு கொடுத்தார் மதர் ஃபாதர். அம்மா பக்கம் உண்மை கிடையாது. இந்த வார்த்தை கொடுக்கிறார். திருக்கியே கொடுத்தார். சாமி கடைசியே கொடுத்தவே பாடல்கள் அன்னையின் அருள்பால் ஞான சம்பந்தனம் திருநாவுக்கரசர் கட்டியெடுத்த திருஞான சம்பந்தனம் ராமாஞ்சலம் கட்டியெடுத்த மனசாட்சியை பத்திரிகை பயணம் செய்த பஞ்சமெல்லாம் தீராத பஞ்சமெல்லாம் வந்தவரை தாயாக அரைவனைக்கு தாய் உள்ளம் கொண்ட தயாளா ஞான சம்பந்தம் 3 வயசு 30 வயசு 0 பின்னாடி போன வேலையும் முன்னாடி போட்ட வேலையும் கிடையாது. 3 வயசு கொண்டாட குழந்தையை உலகம் கேட்டுச்சு. அதோட 20 வயசுக்கு மூத்தவன் அகாலமன் ராதாகாலமன் உனக்குள்ளும் செயல்படும் ஒரே வார்த்தை கடைசியா கொடுத்து அந்த வார்த்தை தான் மாறும். குரு சொல்ற மாதிரி மாதா பிதா குரு 4 பேர் இருக்கார். வீட்டுல அப்பா சொன்னார் பையன் பண்ணி கேட்பான் கேட்டு கேட்பாங்க மாதிரி எல்லாருக்கும் அப்பாவா அம்மாவா எல்லாரும் இருக்கார். அதே மகான் 1000 குழந்தையை வளர்த்திருக்கார். ஐயா சொன்ன மாதிரி மாமன்னர் வருது வாண்டியர் 22 வருஷத்துக்கு அப்புறம் ஈவு போக்கு அப்புறம் மாணிக்கவாச பிறந்தெடுத்து திருப்பணிக்கிறார். எத்தனையோ வேலை ஐயா சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்தார். இன்னைக்கு எல்லோருக்கும் குருவர்களோடு சொல்லிக்கொள்ளும் ஒன்றே ஒன்று அன்பு பக்தி அறிவு. நம்ம எதையும் பாருங்க, நெல்ல விளைச்சா அறுவடை செஞ்சிடலாம், கருப்பை விளைச்ச அறுவடை செஞ்சிடலாம், ஆப்பிள் பழத்துல மரத்திலிருந்து பிடிக்கலாம். ஆனால் அன்பை விதைத்தால் அதை அறுவடையே செய்ய முடியாது. அந்த அன்புக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த அன்பு என்ன பண்ணா நம்மளே மாற்றும். அப்படி அன்பு என்ன சாமி மேல தந்து அம்மா அப்பா கூப்பிட்டு போக முடியும். அம்மா அப்பா ஒரு தம்பி மரத்தில் சாமியாக ஆகிறாங்க. எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, நீ வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் குருநாதர் வைத்த அந்த பக்தி வீட்டுக்கே கூட்டிட்டு போக முடியல. சொன்ன மாதிரி 18 மொழி இருக்கும், 18 மேல்நூல் கீழ்நூல், மெய்யெழுத்து 18, சித்திரவை 18, ஐயம் சாமிக்கு படிக்கட்டு 18, விவேகானந்த சாமி தன்னுடைய குருநாதர் பார்க்க போறப்ப வயது 18. சரியாக நம் மனத்துக்கு வந்தபோது 12 வயது, சாமி சித்திரை போது 30 வயது. ஆடவரமே சாதிச்சு என்ன பண்றது நினைக்கிற நேரத்துல யாருக்குமே தெரியாது. சமாதி கட்சியும் தெரியாது, அடுத்து வராதிரி ஆளுக்கும் தெரியாது, எதுவுமே யாருக்குமே தெரியாது. தெரிந்த ஒரே ஒரு நபர் யாருன்னா அகால பரமேஸ்வரி சிவலிங்கம் தான். அவர் சித்திரை முன்னாடி சிவராத்திரி அன்னைக்கு சாமியாரை பற்றி நான் இருக்கோ பண்ணிட்டு ஒண்ணும் இல்லை, நான் போனதுக்கு அப்புறம் எல்லா கண்டு பண்ணிட்டா அப்படின்னு புரியல. ஆனா கடைசியில தான் நீங்களா உணர்ந்தோம் புரியுதோம். இப்ப உணர்வு நடந்து
வருஷத்துக்கு அவர் சொன்னதெல்லாம் இத்தனை தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால நான் வேற எதுவும் பண்ணல, எல்லாரும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி ஏற்றுட்டேன். நான் செஞ்சுட்டு ஒரே வேலை அங்கால மட்டும் சாமி கேட்பேன், இது மாதிரி இருக்குது என்ன பண்ணணும், அடுத்த வேலை பார்க்கணும். நான் கார்ல போவேன், போறதுக்கு முன்னாடி சொல்லி இன்னைக்கு இது நடக்கும் போகாதேன்னு சொல்லணும், இன்னைக்கு இது வேணும் வேண்டாம் அதே டிசைட் பண்ணிடும், போற எழுதிக்கு போயிடும் போகாதுக்கு இருக்குவேன். அது மாதிரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய கடவுள் பார்த்துக்கணும். நம்ம வழியில போனோம்னா கடவுள் நம்மை பார்த்துக் கொள்ளும். அதுதான் சொல்லுவாங்க, 4 பேர் சொல்றது கேளும், அந்த 4 பேர் யாரும் இல்ல, அம்மா அப்பா குரு தெய்வம். அதனால இந்த இடத்திலேயே சாமி எழுதிட்டு முனை கொண்டுதான் அன்பு பக்தி அப்படின்றதுனால இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது, இந்த அன்பாக எல்லோரிடத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம துன்பமாக அந்த அன்போடு பின்னாடி துன்பத்தை கூட கொடுக்கும். சத்தியமாக இருக்க வேண்டும், அந்த சத்தியம் துன்பத்தை கொடுக்கும். உண்மையாக இருக்க வேண்டும், உண்மை பின்னாடி நமக்கு வேற மாதிரி கொடுக்கும். இருந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். அதனால எல்லாமே இறையர்களோடும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எத்தனையோ கோயில் இருந்து இவ்வளவு நேரம் நின்று இருக்கிறாங்க. நான் கூட நினைச்சேன் நீங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க எங்க மடத்துல வருகிற கரெக்டா வரும்போதே 2 நாள் தான் வெளிநாட்டில் இருந்தோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போய் யாரும் பார்க்க முடியல, பார்த்துருந்தோம். அழகரம் 100 பேர் இங்க வருவாங்க, அதனால 100 பேருக்கு இருந்தா போதும் சொன்னால சரி இந்த மட்டத்துல ரெடி பண்ணிடலாம் போட்டேன். கடைசியில் பார்த்தா அது நம்மளா பண்றது என்ன பண்றதுன்னு சொன்னால் பகவான் அங்காள பரமேஸ்வரி குருநாதர் எது எப்படி நடக்கும். நீ கூட பாத்தீங்கன்னா காலையில ஒரு இடத்துல நிகழ்ச்சி அங்க எல்லாம் 10 மணிக்கு தான் சாமி சொல்ல நமக்காக ஒரு நாள் இருக்கக்கூடாது, மக்களுக்காக செஞ்சுட்டே இருக்கணும் அவர் சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் உணர வேண்டியதா அன்னைக்கு நேரில் நாங்கெல்லாம் புரியல. ஏன் அன்னைக்கு புரியலன்னா சாதாரண மனிதனா இருக்கும்போது எதுவும் புரியாது, அதை தாண்டும் பொழுதுதான் நமக்கு எல்லாம் புரியும். ஞான சம்பந்த பெருமாள் 3 வயசு குழந்தையா இருக்கும்போது அழுது அதில் அப்பாவோட ஞானபாலத்துக்கு பாட ஆரம்பிச்சு எல்லா நாயன்மார் எல்லாம் 63 பேரும் அவங்க ஞானம் பெற்று பாடுனாங்கன்னா பாடுறதுக்கு ஞானம் பெற்றாலும் தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ ஆண்டு முன்னாடி பாடுற பாட்டு இன்னைக்கு வருதுன்னா அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஓட வேண்டும், பாட வேண்டும், தேட வேண்டும், அழுது உலகை இத்தனை பண்ணாதான் கிடைக்கும். இத்தனை பண்ணாதான் கிடைக்கும். நம்ம நினைச்சுக்கிற கோயில் போய் கையெடுத்து சாமி அதை கொடுத்து கொடுத்துருமான்னு கேட்கிறேன். நாயன்மார்கள் குழந்தையை கொடுத்து குழந்தையை குழம்பு வச்சு என்னென்ன பாடு பாடு 10 ஆளுங்க படாத பாடு. ஒரு நாயன்மாரு காலில் நடந்தாரு, கால் நோச்சு, கையில் நடந்தாரு, கை நோச்சு, உடம்புல நடந்தாரு, எல்லாமே காணாம போச்சு. திரும்பி நடந்து காட்சி கிடைச்சிருக்குது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கோம் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், கடவுள் அதை கொடுக்க மாட்டேங்குது இதை கொடுக்க மாட்டேங்குது, எதையும் கேட்க வேண்டியது இல்லை. மனசுல நினைச்சா போது, மனசுல ஒன்னால கண்ண முடித்து ஒண்ணு நினைச்ச கண்ணு பிராடி ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆண்டாளோட கிளி வருமே சொல்லி சொன்னாரு, வருவாரு வந்து கொடுத்துருக்கீங்க. இது நேரத்துல வருது, வேகத்துல அது வருது. நான் எதுவும் வேணாம்னு பார்த்தா இல்லைங்க, நல்லா கேளுங்க, எதுவுமே வேண்டான்னு இருந்தா எங்க வீட்டுல அம்மா சொல்ல கூப்பிட்டு கூட பிறந்த தம்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன். நான் சொன்னேன், நான் என்ன பண்றமா அப்படின்னு சொல்றேன் எங்க அம்மாட்ட. அப்புறம் தான் நினைச்சேன், நீ மடத்துலயும் 10 வருஷமா இருக்கே, அவன் அது பண்ணா இது பண்ணா நீ என்ன பண்ணேன்னு கேட்டான். நான் சரிம்மா அதெல்லாம் நேரம் வரும்போது பண்றேன், எல்லாம் நான் பண்ண மாட்டேன் குரு பண்ணிக்குவார். அந்த ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் அம்மாட்ட கூட. அதனால ஐயா சொன்னார் மனமுறை அம்மா மேல கூட்டிப்பா, அப்பா மேல கூட்டிப்பார். நான் இந்த நிலைக்கு வந்ததையுமே என் அம்மா கைகால வரா போயிடுச்சு இல்லைங்க. அம்மா இது வலதுகை வலதுகால் வருது. அவங்க ஆசைப்பட்டது எனக்கு நடந்தது. அவங்க வரல ஐயத்தை நான் சொல்லல, இதான் சொல்ல வைக்கணும், சொல்லக்கூடாது இருந்த அதை சொல்ல வைக்க. இந்த நிலை ஆனதையுமே அவங்க வேற திட்டம் போட்டு வச்சிருக்காங்க, தீர்மானம் அவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களால பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியல. சாமி சொன்னார், அன்னைக்கு உன்னுடைய அம்மா அப்பாவை கூட்டிப்பான்னு சொன்னார். என்ன சொல்லி கேட்கும் குருநாதர் சொல்லும்போது எதையுமே கேட்கல. இப்ப என்னாச்சு, வீட்டுக்கு போது அவங்க நடக்கவே முடியும், படுத்து படுத்தே இருந்தாங்க. சாமி எந்த ரூம் படுத்துனா நம்ம உட்கார்ந்துட்டு பாம்பாடு நடத்துற மாதிரி நடக்கும். அப்பதான் நினைச்சேன் எல்லாமே இது நடக்கும், இது நடக்கும்னா உனக்கு திருவாரூரை ஆதினம் தர்மபுர ஆதினம் நிறைய ஆதினம் சொன்னார். என் படத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா கௌமார படம் வேலூர் ஆதினம் 2 பேர் வச்சுதான் சாமி குதிரை சாமி வேலூர் சாமி இருக்கு. என்னென்ன இடத்துல எல்லாம் கற்றுக்கொண்டு கஜபோதி சாமி கற்றுக்கொண்டு அது கஜபோதி குதிரை சாமி என்று சொல்வார்கள், தவிர்த்து அந்த சாமிக்கு கோமாதா சாமி என்று சொல்வார்கள். அப்ப சொன்னா இதெல்லாம் உனக்கு நம்பவே எதையுமே நம்பல. ஆனா இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் சொன்னார், இந்த மாலை கழுத்துல வச்சுன்னா உனக்கு ஒரு மாற்றம் ஆகிட்டாங்க. அப்புறம் சொன்னார்
தம்பி நான் முன் சீட்டு உட்கார்ந்துருக்கேன், நீ பின் சீட்ல இருக்கிறேன், என்னோட சீட்டு நீ உட்கார்ந்தீங்கன்னா என் வழி உனக்கு தெரியும் சொன்னான். நான் நினைச்சேன் இந்த சீட்டுக்கு எவ்வளவு போலாம் நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த சீட்டுக்கு ஆடத்துக்கு சண்டைக்கு வரேன். ஒரு நாள் நான் சண்டைக்கு வர மாட்டேன், நான் பார்த்து கார்ல நினைச்சேன். ஆனா அவருடைய சீட்டு உட்காரும் போதுதான் அவருடைய வழி என்னென்னு உணர முடிஞ்சிச்சு. அதெல்லாம் குருவார்கள் சொல்றது எல்லாமே அவர் நல்லா நினைச்சார். பேசுறதுல வார்த்தை, பேசுறதுல வாக்கு. 42 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு முன்னாடி நேரம் புற்றுக்கு வந்துருக்கு. அப்புறம் நான் நினைச்ச ஒவ்வொரு இடத்துக்கு பிரசாதம் வந்துச்சு. எத்தனையோ கோயில் வந்துச்சு. மேல்மலைகள் கோயில் யாருக்கு போகும்? தற்காலத்துல நான் மேல்மலைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லு. ஐயா சொன்ன மாதிரி ஆகாயத்துக்கு பறக்காது, கப்பலை கடலில் பிறக்காது, ரயில் தண்டவாளத்துக்கு லோடாது, காற்றெடுக்கலாம் தலையில் செல்லாது, ஊசிக்கு மருந்துக்கு வேலையில காற்றை விளைவிடுமா ஏற்கோ கொடான கோகுமா 18 மொழியில கடல் வந்துட்டு எதுவுமே முடியாது. அக்கலத்தி உக்கலத்தி அட்டவை இரட்டத்தி விக்கலத்தி மோசத்தி அம்மாவை பத்தாடிச்சி பெரியவா காணா சிவசக்தி நாடிவரை போற்று மணியாறு வெளிபோக்கி அந்தலிட்டு சொல்லுகின்ற அம்மை துணியிருத்தி சாத்தனையா பச்சை நிறுத்தி பவள கொடியிருத்தி கத்தி பழையத்தை பெற்ற வளர்ச்சி சலர்ச்சி நிலையறிய வேறாத நிலைச்சி அடையாறு அன்னடத்தி அடவரத்தி கண்ணல் ஒளிச்சி கண்ணத்தி மண்டலவை சாட்சி வடிவனை வங்கிச்சி பேச்சு இளவரசி பேடச்சி சீராறு புகவல செல்லுவதை தேயிலையை ஆறாறுவே கருவியை ஆறாறு வேறுபரான்ற வைப்புகளை விட்டளித்து ஆரிவராவரை அம்பிகையை ஜோதியை அன்றெல்லாம் பெற்றிருந்த அன்பர்களை ஆறுதலை எதிர்க்கு தாயான ஈஸ்வரியை இந்த பாடல் பாடுவார். நான் பக்கத்தில் பார்த்துட்டு ஒரு வார்த்தை வரேன். நான் மைக் எடுத்து பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்குது, நீங்க கேட்கறவங்க எல்லாம் அவங்க ஆச்சரியப்படுற காரணம் ஒண்ணும் இல்ல. 15 வருஷமா பார்த்துருவோம். யாரு கண்ணாருடைய எல்லாரும் நான் பேசினாலே சவுண்டு கூட உங்களுக்கு கேட்காது. இல்லைங்க, வணக்கம் சொல்ல கூட காது கேட்காது. பேசிட்டு பழம் முடிஞ்சதெல்லாம் வேலைக்கு வராது. இப்படி இருந்தால ஆரியங்கள் அவர் சொன்ன மாதிரி கூடு விட்டு கூடுபாய். அம்மா கூட கேட்டாங்க, நம்ம சாமி இந்த புக்கு எழுதிட்டு கலைப்பிட்டு கூடு விட்டு கூடுபாய் எடுத்து அவர் கத்து வச்சிருப்பாரு. அதை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அம்மா வெளிப்படை எல்லாத்துக்குமே தெரியுமா சொல்லிங்க சாமிங்களா? அது மாதிரி இந்த நேரத்துல மலேசியா நாட்டுல கூட ஒரு ஐயா வந்திருக்காரு, விஸ்வநாதன். அவர் 12 ரூபாய்க்கு வேலைக்கு போனாருங்க. 12 வெள்ளிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு 12 மில்லியன் சொந்தக்காரர் மாறிக்கிறார். 12 மில்லியன் வந்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் யாருக்கா? கங்கா பரமேஸ்வரி குருநாதனுக்காக எத்தனையோ சேவைகள் மனத்திற்கு செய்கின்ற ஒவ்வொருவரும். ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பிஜேபி RSS எல்லாம் அத்தனை கட்சிக்காரர்கள் ஜாதி பேரெல்லாம் சாமி பார்த்தாங்க. இந்த கட்சியினால் அம்மா ஒண்ணு சொன்னா தங்க கோசம் அம்மா படிச்சு, கலைஞர் சொன்னா 100 பேர் கட்டி கொடுத்தார். ஐயா மோடி சொன்னா அவர் என்ன எல்லாத்தையும் இந்த நாட்டில் முக்கியமான பதவி எதுனா குடியரசுத் தலைவர் தான். வெங்கட்ராமனையே 2 முறை வந்திருக்கிறார். அதே போல நம்முடைய இப்ப இருக்கிற துணை ஜனாதிபதி அவர் மனத்துடைய சீரழிதான். இந்த மனத்துல 2 கல்வெட்டு பேர் இருக்குது. எத்தனையோ பணம் பேர் எல்லாம் வந்து அர்ஜுன் சம்பத்தையா, ஆனா 2 பேர் இருக்குது. வெங்கட்ராமனையா ஜனாதிபதி முன்னாள், இப்ப இருக்கிற துணை ஜனாதிபதி, அவருடைய பேரு தான் மனத்துல பேரு கல்வெட்டு. அது மாதிரி நம்முடைய சுவாமியில் அருளை பெற்றவர்கள் ஏராளம். ஆனால் எல்லாமே இளைஞர்களால் குருவர்களால் எல்லோருக்கும் நேரத்தில் எல்லாமே இளைஞர்கள் குருவர்கள் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே 12 மணி 2 ஆயிடுச்சு. 1 மணிக்கு முடிஞ்செல்லாம் சாப்பாடு கொடுத்தோம், திட்டம் போட்டாலும் அதுதான் நடக்கும். இல்லைங்க, இவர் பாருங்க, ஒரு பேர் விஐக்கு நடராஜ் கிருஷ்ணா கந்தசாமியார் மைங்க. இவர் கதர் கட்ட கதர் வேண்டினாலும் நடக்க மாட்டாரு. சாமி வந்தால் அப்படியே தைரியமா அடிப்பார். ஏன்னா மேனேஜர் ஒரு பக்கம் தான். ஆனா இன்னைக்கு இவர் சாமி சொன்னார், ஏன் வேட்டி சட்டை போட வேண்டாம், சுத்து போட்டுக்கேன்னு சொன்னார். அவர் சொல்லும்போது கேட்கல, அவரையே மாத்தி பேர் மாற்றி அவர் எழுதி போனார் சிவத்து கந்தராஜசாமின்னு. பயங்கர சேர்த்து சிவத்து தர்ப்ப போட்டால் தர்பை சாமி கூட சேர்த்திட்டார். அன்னைக்கு அவர் சொல்லும்போது கேட்கல. எத்தனையோ பேருக்கு இருக்கிறாங்க மடாதிபதி துறையிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க, சிவலிங்கேஸ்வர சுவாமி மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லோருடைய அன்பை பெற்றவர். அவருடைய அருள் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட என்று சொல்லிக்கொண்டு எல்லாமல் இறையர்களால் பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இந்து எமம் கருவடையா இப்பிராட்டி என்று சொல்லிக்கொண்டு அன்றைய திருவருள் வாணிகளை வாணியர் ராமி உன் வீடு வேவும் கையால் என்னை ஆதரி புத்தகத்துள்ளரை மாறி பூவிலமத்துறை வாழ்வே புத்தகப்பெற்றலை நன்றாய் வேத பொருள் பிறவி நாட்கள் சரசரை அனுக்கடாக இல்லையா பேசுறோட சண்டையா மாறி. ஆனால் கல்வி செல்வம் வீரம் நாளை 3 எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். உலக